வணக்கம் எவ்ரிவன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ லுனாட்டிக் எஃப்எஃபோட 7th பார்ட் தான்டா இது. ஐ ஹோப் உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். சீரியஸாக நான் மறந்துட்டேன் லுனாட்டிக் எஃப்எஃப் இருக்கிறதுங்கிறதையே. ப்ளஸ் என்கிட்டனோட அந்த இதனால தான் நானும் இதுக்கும் வரல. ஸோ என்கிட்டனுக்காக எனக்காக கொஞ்சம் எல்லோரும் ப்ரே பண்ணிக்கோங்கடா. ஓகேவா? ஒரு 2 minutes எனக்காக ப்ரே பண்ணிக்கோங்க என்கிட்டனுக்கு. we are really miss the குட்டி ஹீரோ. ரொம்ப ரொம்ப குட்டி ஹீரோ அவர். ஸோ அவரையும் மிஸ் பண்ணிட்டோம் இப்போ. ஓகே, இருந்தால் ஹாப்பியாக இருக்கட்டும். ஸோ இதில் நான் வந்துட்டு ஆங்டனுக்கு ஹாப்பியான ஒரு எண்டிங் கொடுக்குறேன். சரி, ஓகேடா. இப்போ வாங்க அப்படி வீடியோக்குள்ளே போகலாமா? நான் வந்துட்டு லாஸ்ட் பார்ட் எப்படி முடிச்சிருப்பேன் அப்படின்னா, நம்ம டியாங் இருந்துட்டு அவனோட சீட்டில் உட்காந்துருப்பான். ஸோ கரெக்டாக போகம் வருவான். நம்ம ஜேகே இருந்துட்டு கரெக்டாக அந்த டோரை ஓப்பன் பண்ணிட்டு ஓகே உள்ளுக்குள்ளே போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் டோரை கரெக்டாக ஓப்பன் பண்ணியிருப்பான். அந்த நேரத்தில் தான் வந்துட்டு போகம் வேக வேகமாக ஓடி வந்திருப்பான். ஸோ இதில் தான் கட் பண்ணேன். சரி, ஓகே வாங்கலாம், இருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போது நம்ம போகம் தான் டியாங். சொல்லுங்கள் டியாங். நான் ஆண்டிக்கிட்ட இப்போ தான் ஒரு 1/2 hour முன்னாடி பேசினேன். என்கேஜ்மெண்ட்டை இன்னும் ஒரு 5 daysக்குள்ளே வைக்க சொல்லியிருக்கேன். ஏன்? எதுக்கு? அதெல்லாம் தெரியாது. என்கேஜ்மெண்ட் இன்னும் 5 daysல. ஸோ ரெடி ஆகிக்கோ. ட்ரெஸ்லாம் அன்றைக்கி வாங்கினது தான், வேறு எந்த ட்ரெஸ்ஸும் சேஞ்சஸ் இல்லை. ஸோ என்கேஜ்மெண்ட் முடிஞ்ச கையோட ஒரு 1 weekலேயே மேரேஜ் இருக்கும். மேரேஜா? ஆமாம், மேரேஜ் இருக்குது. ஸோ எல்லாத்துக்கும் ரெடியாரு, புரியுதா அப்படின்னு சொல்கிறான். சொல்லிவிட்டு அப்படியே அந்த கேபினை பார்க்குறான். பார்த்துட்டு அவன் அப்படின்னு நிற்கிறான். ஸோ அந்த சைட் ஜேகே தான் அப்படின்னு ரொம்ப கோபமாக பார்த்துட்டு இருக்கான். இங்கே நம்ம போகம்லாம் அப்படியே ரொம்ப ஈவலாக ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே அப்படியே நின்றுட்டுருக்கான். சரி நம்ம டியாங் தான் போகம் அப்படின்னு திரும்புகிறான். ஏன்னா ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் டியாங் இருந்துட்டு போகம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். ஸோ போகமுக்கே ஒரு மாதிரி இருக்குது. அவனுக்கு என்ன ஃபீலிங்னே தெரில. அவன் வந்துட்டு டியாங்கை வந்துட்டு ஓகே போடணும் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருப்பான். பட் இப்போது டியாங்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக பழக அவன் கேரக்டர் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது. ப்ளஸ் அவன் வந்துட்டு இப்போது டியாங்கை லவ் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகிட்டு இருக்கு. ஸோ போகம் இருந்துட்டு அப்படியே பார்க்குறான். டியாங்க என்னன்னு கூப்பிட்ட? போகம். இன்னொருக்கா சொல்லு. போகம். என்னோட ஃபுல் நேம் சொல்லு. பார்க் போகம். டியாங் டியாங் அப்படின்னு சொல்லிட்டு போய் டியாங் கிட்ட வேக வேகமாக அப்படி வரான். ஸோ நம்ம டியாங் இருந்துட்டு ஒரு மாதிரி அவனுக்கு ஹார்ட் பீட்லாம் ரைஸ் ஆகுது. அவன் அப்படியே அந்த மூவிங் சேர்லேருந்து அப்படியே பின்னாடி போயிட்டுருக்கான். நம்ம போகம் தான் அப்படியே முன்னாடி வந்துட்டு இருக்கான் வேக வேகமாக. இதெல்லாம் நம்ம ஜேகே வந்துட்டு அந்த கேபின் கிட்ட நின்று பார்த்துட்டு இருக்கான். பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. வேக வேகமாக ஓடி வரான். டேய் யாராவது டேய் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வேக வேகமாக ஓடி வரான். நம்ம போகம் வந்துட்டு வேகமாக டியாங்கோட அந்த சேரை போட்டு அப்படி கிட்ட எடுத்து கரெக்டாக லிப் லாக் பண்ண வரான். நம்ம ஜேகே அதுக்குள்ளே வந்து அப்படியே அந்த கிஸ்க்கு கரெக்டாக இடையில கையை கரெக்டாக வச்சு அப்படியே போகமாக தள்ளி விட்றான். இப்போ போகம் ஒரே ஸ்லாப்பு. ஓத்தா யார் மேலே கை வைக்கிறா? யார் மேலே கை வைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். போகம் இருந்துட்டு ஏய் பாடு யார் மேலே நீ கை வச்ச? யார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேருமே தான் அப்படியே நின்றுட்டுருக்காங்க. நம்ம டாங் தான் அப்படியே பார்க்குறான். அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவனுக்கு லிட்ரலி அழுகே வந்துடும் போல். இப்போ அந்த ஸ்டேஜில் இருக்கான் அவனுக்கு. ப்ளஸில் அவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. ரொம்ப சேடாக இருக்கான். இப்போ அவனுக்கு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரில. ஏன்னா போகம் திடீர்னு இந்த மாதிரி பண்ணிக்கவும் அவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. இப்போது அப்படியே ஜேகே தான் அப்படியே அவன் வந்துட்டு பார்க்குறான் போகம் கேபினுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகம் தான் அப்படியே ஜேகே பின்னாடியே வரான். வந்துட்டு அப்படியே 2 பேரும் இப்போ கேபினில் நிற்கிறாங்க. ஸோ ஜேகே இருந்துட்டு அவனோட டேபிளில் அப்படி சாஞ்சு நிற்கிறான். இப்போ போகம் தான் ஜேகே உனக்கு என்ன பிரச்சனை? அதை தாண்டா நானும் கேட்குறேன். உனக்கு என்னடா பிரச்சனை? இங்கே பாரு, அவனை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். ஓத்தா அவன்டா சொன்னவங்கள்ட்ட அவனை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு. இங்கே பாரு, பாஸ்ட் இஸ் பாஸ்ட். அவனை திருப்பி நீ கஷ்டப்படுத்த நான் விரும்பலை. நான் கஷ்டப்படுத்துகிறேனா? நல்லா சொல்கிறா நீ. பண்ணதெல்லாம் நாடகம் எல்லாம் பண்ணிவிட்டு ஆனால் இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து நிறுத்தினதே நீ தான். இப்போ என்னடானா அப்படியே யோகியம் மாதிரி அப்படியே இது பண்ணிட்டு இப்போ என்கிட்ட தள்ளி விட்ற. நல்லா நடிக்கிறடா நீ. பா அஸ்கரை வடை தரலாம் அவனுக்கு. அவன்கிட்ட ஒரு மாதிரி நடந்துக்கிறதும் அவனை விட்டு தள்ளி வந்த ஒரு மாதிரி நடந்துக்கிறதும் என்ன நான் பார்க்கவே நினச்சிட்ருக்கேன் உன்னை. அன்றைக்கி நீ அந்த காஃபி ஷாப்பில் பேசும்போது நான் வெளியே நின்று பார்த்துட்டேன்டா. அதில் முடிவு பண்ணேன்
வந்தால் இந்த கம்பெனிக்கு தான் வரணும் அப்படின்னு வந்துட்டேன். ஆல்ரெடி இந்த கம்பெனியில் தான் எனக்கு சேரணும்னு ரொம்ப நாள் ஆசை அவங்க வந்ததுலேருந்து. ஸோ நான் கூட சரி அவனை எந்த டிஸ்டர்பும் பண்ண வேணான்னு சொல்லிட்டு தள்ளியே இருந்தேன். இப்போது நீ ஆட்டத்துக்குள்ளே வரும்போது நான் வந்து தானே ஆகணும். ஹீரோன்னு ஒருத்தர் இருந்தால் தான் அப்படியே ஒரு மாதிரி ஆட்டம் அப்படியே சூடு பிடிக்குதுல்ல. அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகே அப்படி கிட்ட வந்துகிட்டே இருக்கான். போகம் இருந்துட்டு, இங்கே பாரு உனக்கு அவ்வளோதான் சொல்லிட்டேன், இன்னும் 5 நாளில் எனக்கும் அவனுக்கு என்கேஜ்மெண்ட் முடிஞ்ச 1 வீக்கில் எங்கள் 2 பேத்துக்கும் மேரேஜ், புரியுதா? சோறு போடுவோம் வந்து சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறான். அவ்வளோதான் நம்ம ஜேகேக்கு ரொம்ப போய் டென்ஷன் ஆயிடுச்சு. அவள் அப்படியே போகம் மேலே அப்படியே பாஞ்சு அப்படியே அவன் ஃபேஸ் ஃபுல்லாக குத்துன்னு குத்துறான். ஒத்தா யாரை சொல்கிற? நல்லா வருதுடா மயிறு பிடிங்கி பயிருக்கு வெள்ளம். இங்கே பாரு இல்லை சின்ன குழந்தைங்களா இருக்குன்னு பார்க்குறேன், இல்லை கெட்ட வார்த்தை அடிச்சு விட்ருவேன், புரியுதா? இல்லை ஓவராக பேசுகிறேன், ஓவராக பேசுவியா பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அடின்னு நடிக்கிறான். நம்ம போகம் தான் அப்படியே அவனோட ஷர்ட்டை பிடிக்கிறான், ஜேகேவோட ஷர்ட்டை அப்படியே பிடிச்சிட்டு என்னையோட அடிக்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு அவன் இப்போ ஓவராகி அப்படி ஜேகே அடிச்சுக்கிட்டு இருக்கான். ஸோ இந்த சவுண்ட் அப்படி வெளியே முடியும் கேட்குது. ஸோ 2 பேருமே அப்படியே அங்கே அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. நம்மகிட்ட அவங்க இருந்துட்டு அவனோட ஸ்டேட்லேயே இல்லை. இவன் ஏன் இப்படி நடந்துக்கிறான், எனக்கு இவன் நடந்துக்கிறீங்க எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுது, எனக்கு ஏன் இப்படி ஃபீல் ஆகுது, இந்த மாதிரி பண்ணாது இவன் பல தடவை சொல்லிட்டேன், ஏன் இப்படி டார்ச்சர் பண்ணுறான். டேட்டையும் அழுகாதடா டே இல்லை யோகி பார்த்தீங்கள எப்படின்னு இவனை நம்பி எப்படிடா எப்படி அவங்க எனக்கு இவனை மேரேஜ் பண்ணி வைக்க சொன்னாங்க. எங்கள் அப்பா ஒத்துக்கிட்டாரு. எப்படிடா ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு டியாங் தான் அப்படியே அழுதுட்டு இருக்கான். நம்ம யூங்கி இருந்துட்டு டே அழுகாதடா டே, இங்கே பாரு அழுகாதடா டே, இங்கே பாரு எல்லாம் பார்த்துக்கலாம், புரியுதா? எல்லாம் என்ன சரியாயிரும், ஓகே? நீ எதுவும் பெருசாக எடுத்துக்காதடா, ஏன்டா ஃபஸ்ட் இப்படி அழுகுறா டே அழுகாதடா டே, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு டியாங், அழுகாத டியாங், இந்த காம பிசாசா இப்போ நான் போட்டு தள்ளுறாரு. இவங்கி வேணாம் இவங்கி ப்ளீஸ் வேணாம் விட்டுரு. எனக்கு அவனை பார்த்தாலே ஒரு மாதிரி அருவருப்பாக இருக்கு. ஆனால் அவன் எங்கிட்ட அட்வான்டேஜஸ் எடுத்துக்கிறான். அவன் என்ன இன்டென்ஷனோட எங்கிட்ட இருக்கான் எனக்கு புரியுது. ஆனால் எனக்கு சுத்தமாக பிடிக்கலை இவங்கி, புரியுதுடா புரியுது. காம பிசாசு மட்டும் கையில் கட்டிக்கிட்டுமே. இங்கே ஒரு கேபினுக்குள்ளே தானே போயிருக்கான், வெளியே வரட்டும், 4 முதலையை வாங்கி அவன் பேண்ட்டுக்குள்ளே விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூங்கி தான் அப்படி மாதிரி அப்படி வெடிச்சுக்கிட்டு இருக்கான். எனக்கு அவங்க அழுக வச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப துடிச்சிக்கிட்டு இருக்கான். யூங்கி இருந்துட்டு அவன் அப்படியே பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப தான் தீவிரமாக யோசிச்சுட்டு இருக்கான். எஸ்ஐடி அவங்க கம்ஃபர்ட் பண்ணிக்கிட்டே அப்படி பேசிகிட்டு இருக்கான். ஸோ அவங்க இருந்துட்டு இப்போ ஓகே அப்படிங்கிற மாதிரி நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துடுறான். ஓகே அழுதுட்டு நார்மல் ஃபார்முக்கு இப்போ இருக்கான். ஸோ என்னதான் அந்த இன்சிடெண்ட் அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா இதே மாதிரி தான் அவனுக்கு பாஸ்ட்லேயும் நடந்திருக்கும். பட் அவனுக்கு அது ஒரு மாதிரி ஃப்ளாஷ் ஆகிருக்கும். அந்த செகண்டில் ஃப்ளாஷ் ஆகிருக்கும். ஸோ அதனால தான் அவனுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுது. இவனை பார்த்தாலே அவன் ஒரு மாதிரி ஆகிட்டுருக்கான். ஸோ அதனால தான் இப்போ அழுதுருப்பான். ஸோ போகம் வந்துட்டு கிட்ட வரும், அவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகிருக்கு. ஸோ அதனால தான் அவன் உட்காந்து இவ்வளோ நேரமாக அழுதுட்டுருக்கான். இப்போது நம்ம யூங்கி தான் அவன் அப்படி கம்ஃபர்ட் பண்ணிவிட்டு அப்படி உட்காந்துருக்கான். ஸோ ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேர் உட்காந்துருக்காங்க. ஸோ இந்த டைமில் தான் 2 பேர் பேசிக்கிட்டு இந்த போகமும் ஜேகே உள்ளுக்குள்ளே அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த சவுண்ட் அப்படியே வெளியே கேட்குது, 2 பேர் கத்து. ஸோ அப்படியே யூங்கி பார்க்குறான், அடிச்சான்டா அங்கே பாரு மேனேஜர் அடிக்கிறார் உள்ளுக்குள்ளே பாரு, இங்கே பாரு சண்டை போடுறோம் உனக்காக அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யூங்கி என்ன உள்ளுக்குள்ளே கலவரம்னே தெரியாமல் அவன் வாட்டிக்கு கத்திக்கிட்டு இருக்கான். அவங்க அதை கேட்குறான், என்னது அடிச்சுக்கிறாங்களா, ஐயோ என்னடா குதிச்சுக்கிட்டு இருக்க என்ன மாடு வந்து அவனுக்கு தடுக்கணும் வாடா அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துக்கிட்டு வரான்.
இந்த சைடு நம்ம யூங்கி தான் ஓகே போய் பார்ப்போம் ஷோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் அப்படியே வந்துட்டு இருக்கான். செம்ம ஜாலியாக இருக்கு அவனுக்கு. அப்படிங்க வந்துட்டு அப்படியே கேபினை திறக்கிறான். கேபினை திறந்தா ஜேகே கீழே படுத்திருக்கான். மேலே போகம் இருந்துட்டு அப்படியே அடிச்சுக்கிட்டு இருக்கான் போட்டு. இதை பார்த்த உடனே யூங்கிக்கு அவ்வளோதான் அப்படியே ஒரு செகண்ட் ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் போல். ஐயோ இங்கே வந்து பார்த்தா என்ன இவன் அடிச்சுக்கிட்டு இருக்கான். ஜேகே சார் சார் ஃபைட்டிங் சார் ஃபைட்டிங் சார் சார் ஃபைட்டிங். டேய் வந்து அதை பாடி தருமோ. டேய் இங்கே போய் கஷ்டப்பட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கேன் நான். இதை போடிட்டு டேய் டேய் ஐயோ யாரா யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே தான் அந்த அடியிலையுமே அப்படி பேசிகிட்டு இருக்கான். போகம் இதை பார்த்துட்டு ஓ உனக்கு அடியிலையும் பேச்சு கேட்குதா இன்னும் வாங்குடா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா அடிச்சுட்டு இருக்கான் போட்டு. இப்போது அங்கே டியாங்க பார்த்த உடனே நம்ம ஜேகே தான் அவனை அப்படி கீழே படுக்க போட்டு நல்லா குத்துன்னு குத்துறான். ஸோ டியாங்க பார்த்துட்டே குத்துறான். டியாங்க தேடி பார்க்குறான். அவனுக்கு பார்த்துட்டு ஒரு மாதிரி அவனுக்கு இப்போ என்ன சொல்லணும்னே தெரில. அந்த ஸ்டேஜில் அவன் நின்றுக்கிட்டு இருக்காங்க. இப்போ என்ன பேசணும் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியாமல் அப்படியே ஃப்ரோஸாகி நிற்கிறான் அவன். நம்ம யூங்கி தான் அப்படியே கிளாப் அடிச்சிட்ருக்கான். கிளாப் அடிக்கிறான், விசில் அடிக்கிறான், அப்படி கலவரம் பண்ணிகிட்டு இருக்கான். சார் ஃபைட்டிங் சார் சார் ஜேகே சார் சார் ஃபைட்டிங் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு சைடு அப்படியே குதிச்சுக்கிட்டு இருக்கான் வானத்துக்கும் பூமிக்கும். இந்த சத்தம் எல்லாம் கேட்டு எல்லா ஸ்டாஃப்ஸும் வந்துடுறாங்க. இப்போ அப்படி ஒரு ஆள் தான் என்ட்ரி கொடுக்குறாங்க. டேய் டேய் மச்சான் டேய் அவனை சாகடிச்சிடாத டேய் 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 ஐயோ டேய் அடிக்காதரா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ஆள் தான் அப்படி யூங்கி தள்ளி விட்டுக்கிட்டு அப்படி உள்ளுக்குள்ளே வரான். யூங்கி வந்துட்டு யாராது என்னை தள்ளி விட்டுக்கிட்டு ஐ ஐ டியோங் டியோங் நான் போயிட்டானா. டே டியோங்கு டியோங்கு சொல்லி யூங்கி என்ன பராக பார்த்துட்ருக்க. ஐயோ சண்டை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டாங் தான் அப்படி வேகமாக போயிட்டுங்க ஃப்ளோரில் உட்காரலாம். ஃப்ளோரில் உட்காந்துட்டு ஜேகே ஜேகே வந்துருங்க ஜேகே ஜேகே வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஜேகே பிடிச்சி இழுன்னு இழுக்கிறான். பட் இழுக்க முடியல. இழுத்தா வருவாரா நம்ம ஆள் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்கு. ஸோ அப்படி போட்டு அடிச்சுட்டு இருக்கிறான். இழுக்கவும் முடியல. சரி நம்ம ஜிமின் தான் ஒரு சைடு அப்படியே போகமை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கான். ஏன்னா போகம் இழுத்து விட்டு அவன் சரியாயிரும் விட்டுருவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் போகமை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கான். இதை பார்த்தா யூங்கிக்கு செம்ம கடுப்பாயிருச்சு. எவன்டா போய் இவர் போய் போகம் தொடுறதா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ யூங்கி தான் அப்படி சண்டைக்கு வரான். அப்படி சண்டைக்கு வந்துட்டு சார் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினை பிடிச்சி தள்ளி விடுறான். இந்த கலவரத்தில் அப்படியே ஸ்டாப் ஆகுது உங்கள் சண்டை. இப்போ எதுக்கு ஜிம்மினை சம்மந்தமே இல்லாமல் தள்ளி விட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ எல்லாருமே அப்படியே யூங்கியை பார்க்குறாங்க. இப்போ ஜேகே இருந்துட்டு ஒரே பஞ்சு மூக்கில் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கரெக்டாக கொண்டு வரான். அவன் கரெக்டாக அந்த ஜிம்மை தள்ளி விட்ட வாசி அப்படியே அவன் பார்க்குறான் நிமிந்து யாரா இந்த ஆள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படி நிமிந்து பார்க்குறான். பார்த்தா நம்ம யூங்கி சார் நீங்களாம் போயிட்டு சரி இந்த காம பிசா தொட்டுக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவன் பிடிச்ச காம பிசாசை இப்போ இழுக்கிறான். ஸோ இப்படி தான் மாற்றி பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படியே வந்துடுறான் இழுத்து நிற்க வைக்கிறாங்க. அப்படியே அந்த காம பிசாசை அப்படி நிற்க வச்சுட்டு அப்படியே எல்லோரும் அப்படியே சைலண்ட்டாக இருக்காங்க. இப்போது எல்லா கலெக்ஸும் தான் அப்படி நின்று பார்த்துட்ருக்காங்க. இந்த சண்டை இப்போ நடந்தது எல்லாத்தையுமே அப்படியே பேனு நின்று பார்த்துட்ருக்காங்க. அவங்களுக்கு இங்கே என்ன நடக்குதுன்னே தெரியல. எல்லாருமே அப்படி பேனு நின்று பார்த்துட்ருக்காங்க. இப்போது நம்ம ஜேகே தான் உங்கள் எல்லாத்துக்கும் என்னென்ன ஷோவாக கட்டிக்கிட்டு இருக்கோம். தலையை பாருங்க போங்க அப்படின்னு சொல்கிறான். எல்லாருமே ஐயோ ஆரம்பிச்சிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்படியே பேசிட்டு அப்படியே அவங்கவுங்க சீட்டுக்கு போயிடுறாங்க. இங்கே யூங்கி தான் அப்படியே போகமை பார்த்து அப்படி முறன்னு மறைக்கிறான். போகமே பார்க்குறான். இவன் என்னோட சம்மந்தம் என்ன நம்ம பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு போகம் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக மறைச்சிக்கிட்டு இருக்கான். இவனை பார்த்து ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக மறைப்பாங்களோ ஸோ அந்த மாதிரி மறைச்சிக்கிட்டு இருக்கான். எதுக்குன்னே தெரியாமல் மறைச்சிட்டு இருக்கான். யூங்கிக்கெலாம் இங்கே செம்ம காண்டு. அவன் அப்படியே நின்று அப்படியே முறன்னு மறைச்சிட்ருக்கான். இந்த சைடு நம்ம ஜேகே தான் அப்படியே டியாங்க பார்க்குறான். ஸோ டியாங்க அழுதுருப்பான் போல். ஸோ அந்த டியர்ஸ் எல்லாம் அந்த கண்ணில் இருக்குது. ஸோ ஒரு மாதிரி வடிஞ்சிருக்கும்ல. ஸோ அதெல்லாம் பார்க்குறான். பார்த்துட்டு இப்போ ஜேகே தான் அப்படியே கிட்ட வரான். டவுன் சார் அழுதியா இல்லை சார் அழுத மாதிரி இருக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் வைப் பண்ணுறான். சார் ஜேகே வந்துட்டு எதுக்கு அழுத இல்லை சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா தான் இருக்கேன். மறைக்காத சொல்லு சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே கிட்டே போயிட்டே இருக்கான் நம்ம ஜேகிட்டே அவங்ககிட்ட. ஸோ சுற்றி இருக்கிறது யாருமே பார்க்கல. ஸோ அவன் வாட்டுக்கு அப்படி கிட்டே அவங்ககிட்ட போயிட்டே இருக்கான். இதெல்லாம் அப்படியே போகம் அப்படின்னு பார்க்குறான். பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப கடுப்பாகுது. அப்படியே வரான் முன்னாடி. ஜேகே யாரா ஒத்தா இரு உனக்கு அவ்வளோதான் அவனோட ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட். அவன்கிட்ட இந்த மாதிரி கிட்ட நின்று பேசுகிறது இந்த மாதிரி டிவோர்ஸை வைப் பண்ணுறேன்னு கை கொண்டு போகிறத வேலையாக வச்சுக்காத. உனக்கு ரைட்ஸ் இருக்கா? அதை தான் நானும் கேட்குறேன். உனக்கு ரைட்ஸ் இருக்கா அவன் டிவோர்ஸ் கிடைக்கிறதுக்கு? டியா
வா புகம், வா புகம். அது வந்து இப்போ நீ வரமாட்டியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதை வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டியாங் தான் அப்படியே போகிறா போகம் கிட்ட. இப்படி போகம் கிட்ட போய் இப்படி நிற்கிறான். ஸோ போகம் பார்த்துட்டு அப்படியே ரொம்ப செல்லமாக அப்படியே தொடச்சி விடுறான் ஒரு மாதிரி. அவன் கர்ச்சீஃப்லாம் எடுத்து அழுதியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் ரொம்ப இதாக தொடச்சி விட்டுட்ருக்கான். அப்படியே பார்க்குறான் நம்ம ஜேகே. அவனுக்கு பார்க்க பார்க்க அப்படி எரியுது. ப்ளஸ் இப்போ போகம் கூப்பிட்ட உடனே டியாங் போயிருப்பான்ல, அது இன்னுமே ஜேகேக்கு ரொம்ப வெறியாயிட்டே இருக்குது. அப்போ மனசுக்குள்ளேயே, அப்போது இவன் நீ கூப்பிட்ட உடனே போவியா ஏன்ட்டியும்? அப்போ நீ இவன் கூப்பிட்டா போவியா? ஆ அப்போ நானும் என்ன இத்தனை நாளாக நீ சுத்தமாக புரிஞ்சுக்கல. நான் நினச்சேன்டா இந்த நீ பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடுவ அப்படி இப்படின்னு. ஆனால் நான் அந்தளவுக்கு இதாகிட்டேனா? அந்தளவுக்கு ஆகிட்டேனா நான்? என்ன ஒரு இது கூட உனக்கு அடையாளம் தெரியலையா? ஒரு நைட் ஸ்டே பண்ணியிருக்கோம், என் பேரை சொல்லியிருக்கேன், இவ்வளோ இருந்துமே உனக்கு என்ன தெரியலையாட்டியும்? தெரியலையா என்ன? அப்போ நான் அந்த லெவலுக்கு வந்துட்டேன்ல. அப்போ நான் அந்த லெவலுக்கு வந்துட்டேன்ல உனக்கு. அப்போ நான் உனக்கு யாருன்னு ஞாபகம் இல்லை தானே? அப்போ நான் உனக்கு யாருன்னு ஞாபகம் இல்லை. ஐம் ரைட்? ஓகே, புரியுது புரியுது, எல்லாம் என் தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ளேயே அப்படி பேசிகிட்டு இருக்கான். அந்த சரி அப்படி முறைச்சிக்கிட்டு இருக்கான் அப்படி போகமை பார்த்து. போகம் ஒரு மாதிரி நக்கலாக இது பண்ணிட்டு அவனோட ஹேரெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கான். நம்மகிட்டே அவங்களோட ஹேரை தான் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி அழுகக்கூடாது ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு, சரி இனிமாரி இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் பேபி, புரியுதா? இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் ஓகேவா? சரி ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேணாம். இன்றைக்கி நான் வேணாம் விட்டு வேணால் பேசிட்டு உனக்கு இன்றைக்கி லீவ் போட்டு தரேன், புரியுதா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே பாரு, எனக்கு என்றைக்குமே நீ ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ உன்னை அப்படியே விட்டு கொடுத்துட்டு, அதுவும் நிறைய பேர்லாம் இருக்காங்க உனக்காக, அவங்களுக்காக நீ ஒன்றும் உன்னை விட்டு தரணும்னு அவசியம் இல்லையா? நீ எனக்கு தான், எனக்கு மட்டும்தான், புரியுதா? நீ எனக்கு மட்டும்தான், இந்த பார்க் போகமுக்கு மட்டும்தான், புரியுதா? கேம்டையா? சாரி பார்க்டையா? புரியுதில்ல? புரியணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கர்ச்சீஃபை அவன் கரெக்டாக அவன் பாக்கெட்டில் வச்சுட்டு அப்படியே அவங்களோட ஷோல்டர் மேலே கையை போட்டுட்டு அப்படியே வரான். இந்த சைடு நம்ம ஜேகே தான் அப்படி பார்த்துட்டே இருக்கான். டியாங்க ஏதாச்சும் பேசுவானா அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவன் ஜேகேவோட ஐ கான்டாக்டே பண்ணலை நம்ம டியாங்க. அவன் அப்படியே ஐஸை கீழே போட்ட மாதிரியும் நம்ம போகமாக பார்த்து மட்டும் தான் பேசியிருப்பான். ஸோ அது எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டான். அவன் ஜேகேவே பார்க்கல சுத்தமாக. ஏன்னா அவன் அப்படியே அவனுக்கு டியாங்கு ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் ஆகுது. ஏன்னா அவனோட க்ரஷ் முன்னாடி இந்த மாதிரி பண்ணும்போதெல்லாம் அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவனை எப்படி ஃபேஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் நம்ம டியாங் நிமிந்து பார்க்கல. பட் இது எல்லாமே ஜேகேக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது. இவன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஹர்ட் ஆகுது நம்ம ஜேகேக்கு. இப்போது ஜேகே இருந்துட்டு அப்போது அவ்வளோதானே, அவனை கொஞ்சம் கூட ஞாபகம் வச்சுக்கல, அப்படியே மறந்துட்டல நீ என்ன? இவ்வளோ தூரம் இது பண்ணியும் உனக்கு சுத்தமாக என்ன ஞாபகம் இல்லை. ஓகே ஃபைன், நான் தான் தப்பாக புரிஞ்சுட்டு இருந்திருக்கேன் இத்தனை நாளாக. என்னை பார்த்த உடனே சிரிச்சில, அப்போவே நினச்சேன் நீ எனக்கு தெரியும் போல், என்னை ஐடென்டிஃபை பண்ணிட்ட ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ தெரியுது நான் யாருன்னே உனக்கு தெரியல. அவன் கூப்பிட்ட முன்னாடி பொம்மையாடி போகிற பாரு, அங்கே நிற்கிறடா நீ. அப்படியே ஹோட்டல்லாம் அப்படி வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே நின்றுட்டே இருக்கான். இந்த சைடு நம்ம யூங்கி தான் அப்படியே வச்சக்கன் எடுக்காமல் நம்ம ஜிம்மினை பார்க்குறான். ஜிம்மினுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டேய் மச்சான் சொல்கிறா, டேய் இங்கே பாரு, அதெல்லாம் பார்த்துக்கலாம்டா விடு, அவனுக்கெல்லாம் ஒன்றும் இதாக இருக்காது விடு. ஜிமின் அப்போ நான் அந்தளவுக்கு ஆகிட்டேண்ணா ஜிமின்? ஏய் அப்போல்லாம் இல்லைடா, ஏன்டா? இல்லைடா, நான் நினச்சேன் அவனை பார்த்த உடனே ஐடென்டிஃபை பண்ணிடுவான், என்ன நான் தான் நமக்கு தெரியும் அப்படின்னு நினச்சேன்டா.
ஆனால் அவனுக்கு எனக்கு தெரியலை பாரு. டேய் அப்போல்லாம் ஒன்றும் இருக்காதுடா. அவன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தானே பண்ணியிருப்பான். ஜிமின், விளையாட்டுக்கு கூட அவன் அப்படி பண்ண மாட்டான் ஜிமின். அவன் விளையாட்டுக்கு கூட அப்படி பண்ணுற ஆள் கிடையாது. டேய் இங்கே பாரு, ஓவர் திங்கிங் பண்ணாத. இல்லை ஜிம்னா, இது எனக்கு சரியா படலடா, சரியா படல. அவன் அப்படியே ஒரு மாதிரி உடஞ்சி போன மாதிரி பேசிகிட்டு இருக்கான். நம்ம அப்படியே ஜிமின் தான் பார்க்குறான். பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அவன் அப்படியே டே சரிடா, சரியாக போகிறோம்டா, வர்றா அதான் அவனுக்கு ஐடென்டிஃபை ஆயிரும்டா. இல்லை மச்சான், அவன் அப்படியே அடியோடு மறந்துட்டான்டா. நான் அந்தளவுக்கு என்ன தப்பு பண்ணேன்? அந்தளவுக்கு என்ன தப்பு பண்ணேன்னு நான் கேட்குறேன். அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே இருந்துட்டு அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பற்றி பேசிகிட்டு இருக்கான். ஸோ இப்போ ஜிமின்னா அப்படியே ஒரு மாதிரி ரியலைஸ் பண்ணுறான், வேறு யாரோ இந்த ரூம்குள்ளே இப்போ இருக்கிறாங்க. ஸோ அவங்கள முன்னாடி வச்சுக்கிட்டு தான் நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு புரிய வருது. ஸோ அப்படியே பார்க்குறான். பார்த்தா நம்ம யூங்கி தான். அப்படியே வச்சக்கன்னு எடுக்காமல் நம்ம ஜிமினை பார்த்துட்ருக்கான். ஸோ ஜிமின் இருந்துட்டு இவனுக்கு தெரிஞ்சிருக்குமோ, இப்போ நான் பேசினதெல்லாம் வச்சுட்டு அவன்கிட்ட போய் சொல்லிட்டான்னா, ஐயோ என்ன பண்ணுறது இப்போ, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். அந்த சைடு யூங்கி தான் இன்னும் அப்படியே ஸ்டார் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். நம்ம ஜிமின்னா அப்படியே அவனை பார்க்குறான். சரி எதுக்கும் கூப்பிட்டு கேட்டுடலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்துடுறான். வந்துட்டு யூங்கி, என்னைய கூப்பிட்டீங்க? ஆமாம், நீங்கள் மட்டும் தான் இருக்கீங்க. ஓ, என்னைய கூப்பிட்டீங்களா? ஆமாங்க, நான் உங்களை தான் கூப்பிட்டேன். இல்லை, எங்கே வாங்க போங்கெல்லாம் பட்டு பேசாதீங்க. இல்லை ஜிமின் சார், என்ன நீங்கள் எங்கே வாங்கலாம் பட்டு கூப்பிடாதீங்க. நீங்கள் என்ன யூங்கின்னு கூப்பிடுங்க. ஓகே யூங்கி. ஐயோ கூப்பிடாரு. சரிங்க சார். ஒரு நிமிஷம் உங்ககிட்ட வரீங்களா? கிட்ட வருதோ? ஐயோ இன்னைக்கு பேம் பட்டர்ஃப்ளைஸாக பறக்குதே. சொல்லுங்கள் சார். அது வந்து சொல்லுங்கள் சார். அது வந்து என்னென்னா சார், சொல்லுங்கள் சார். இல்லை, நாங்கள் இப்போ 2 பேரும் பேசிகிட்டு இருந்தோம்ல. பேசுனீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின்னா அப்படியே ஒரு மாதிரி ஷாக்டாக பார்க்குறான். ஏன்னா அவன் சொல்ல வந்தது என்னென்னா, இந்த மாதிரி இங்கே இருக்கிற விஷயம் எதுவும் வெளியே தெரிய வேணாம். ஸோ நாங்கள் பேசினது நீங்கள் கேட்டிங்களா, அந்த மாதிரி அவன் கேட்க வந்திருப்பான். ஸோ இந்த சைடு யூங்கி இருந்துட்டு அவன் கொடுத்த காசை விட எச்சா நடிக்கிறான். ஸோ அப்படியே நம்ம ஜிமின் இருந்துட்டு 5 ரூபாய்க்கு நடிக்க சொன்னான், 10,000 ரூபாய்க்கு நடிக்கிறானே வா. இல்லை, இப்போ நாங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருந்தோமே, ஸோ அதை கேட்டிங்களா? இல்லை சார், நான் கேட்டோம்னா எனக்கு ஞாபகம் இல்லை. ஏன்னா அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவன் நெயில்ஸ் எல்லாத்தையுமே அப்படி ஒரு மாதிரி பைட் பண்ணிக்கிட்டே, அது வந்து சார், அது வந்து நான் உங்களை தான் பார்த்துட்டு இருந்தேன். என்ன பார்த்துட்டு இருந்தீங்களா? ஆமாம் சார், நான் உங்களை தான் பார்த்துட்டு இருந்தேன். ஓ ஓகே ஃபைன் பா, நல்ல வேலை நம்ம பேசுனது கவனிக்கல. அப்பாடா, இப்போ தான் ரிலீஃபாக இருக்குது சார். சொல்லுங்கள். கொஞ்சம் கிட்ட வாங்களேன். இன்னும் கொஞ்சம் கிட்ட வாங்களேன். சார் இன்னும் கிட்ட வாங்க சார். போதுமா? சரி, உங்கள் யோசனை கொடுங்க. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூங்கி தான் அப்படியே விழுந்தடிச்சு அப்படியே ஓடிடுறான் குடுன்னு. இந்த சைடு ஜிமின் பார்க்குறான். இப்போ இவன் என்ன பண்ணான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமின் அப்படியே ஷாக்டாக அந்த டோரை பார்த்துட்ருக்கான். அப்படியே யூங்கி வேகமாக ஓடிடுறான். நம்ம ஜிமின் இருந்துட்டு இப்போ இவன் என்ன வந்தான், என்ன பேசினான் அப்படின்னு புரியாமல் நம்ம அப்படியே ஸ்டாச்சுமாக நிற்கிறான். இந்த சைடு நம்ம ஜேகே தான் அப்படியே இன்னும் ஒரு மாதிரி சோகமாக அப்படி நின்றுட்டுருக்கான். இப்போ ஜிமின் ஒரு சைடு பார்த்தா இவன் சம்மந்தமே இல்லாமல் எதுக்கு இப்படி பண்ணிட்டு போனான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு சைடு நின்றுட்டுருக்கான். இப்படியே தான் 2 பேரும் இந்த கேபின்குள்ளே நின்றுக்கிட்டு இருக்காங்க. இப்போ வெளியே வந்தால் நம்ம டாங் தான் ஒரு மாதிரி அப்படி நின்றுட்டுருக்கான். இந்த சைடு நம்ம போகம் இருந்துட்டு ஸோ அப்படியே ஆன்ட்டி கிட்ட கால் போட்டு கொடுத்துருப்பான். ஸோ இப்போ அந்த இதான் நடந்துகிட்ருக்கு. ஹலோ சித்தி, டாங் நீ என்ன பண்ணிகிட்ருக்க? இல்லை சித்தி, ஆஃபீஸ் வந்தேன். என்ன பேக் போகம்
கூட்டிகிட்டு வரதான்னு நான் சொல்லியிருந்தேன். ஆமாம் சித்தி, அவர் வந்தார். அப்புறம் அவன் கூட போகல. இல்லை சித்தி, அது என்கிட்ட சைக்கிள் இருந்துச்சு, சைக்கிளை உடச்சி கொடுத்துருவேன் சித்தி. அது இங்கே பாருட்டியும், உனக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன், இதுக்கு மேலே நான் சொல்ல மாட்டேன். உனக்கு அவன்தான், அவனை தவிர்த்து வேறு யாருக்கும் நான் கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன், புரியுதா? ஒழுங்கம்மா அவன் என்ன சொல்கிறானோ அதை கேட்டுட்டு நடக்கிற வழியை பாரு. மீறி ஏதாச்சும் நான் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிச்சு, அவ்வளோதான். நீ வேலைக்கும் போக வேணாம், ஒன்றும் போக வேணான்னு சொல்லிட்டு உன்னை அப்படியே வீட்டில் கொண்டு வந்து அப்படியே போட்டு கட்டி வச்சுடுவேன், புரியுதா? சோறு தண்ணி கொடுக்காம வளர்த்துவேன் பார்த்துக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே ஒரு மாதிரி டராக பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ டேங்க்லாம் இங்கே ஒரு மாதிரி அள்ளு விடுது. ஐயோ பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே நின்றுட்டுருக்கான். ஸோ அவனுக்கு என்ன பேசணும்னு தெரில. ஸோ சரி தித்தி, இனி நான் அவரு கூடவே வரேன். சரி, ஃபோன் அவர்கிட்ட கொடு. போகம் என்னங்க? பேசிட்டேன். பேசிட்டேன். என்ன சொன்னாங்க? இல்லை, உங்கள் கூடவே வர சொன்னாங்க. ஓ அப்படியா? லைனில் இருக்காங்க. ஹலோ அத்தை. அவன் கொஞ்சம் அப்படி தான்ப்பா, நீ ஒன்றும் தப்பாக எடுத்துக்காத. இல்லை தானே, பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிப்பா. நீயே அவனை பிக்கப் பண்ணிக்கோ, நீயே அவனை கூப்பிட்டுக்கோ. ஓகே அத்தை, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. தம்பி, இல்லை லிவிங் டுகெதர் பற்றி இல்லாண்டி இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபோனை வேகமாக கட் பண்ணிடுறான். இந்த சைட் அவங்க இருந்துட்டு எப்படி பார்க்குறான், அவங்க இதை கேட்டுமே அவன் எப்படி இது பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்க்குறான் போகமை. ஸோ போகமை பார்த்துக்கிறான். போகம் இருந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான், ஐப்ரோஸ் ரைஸ் பண்ணி. பட் அவங்க தான் இல்லை ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் அப்படியே அவன் கேபினில் உட்காந்துக்கிறான். ஸோ அவன் உட்காந்தா இப்போது அந்த சேரில் உட்காந்துருப்பான்ல. ஸோ போகம் பண்ணது தான் இப்போ அவனுக்கு ஞாபகம் வருது. ஸோ வேகமாக அந்த சேர்லேருந்து அப்படி எந்திரிக்கிறான். போகம் பார்த்துட்டு என்னாச்சிடும், இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் மண்டையாடிக்கிட்டே அப்படி உட்காடுறான். பட் அவனுக்கு அந்த மெமரிஸ் மட்டும்தான் இப்போ இருக்குது. இப்போ என்ன பண்ணணும் மார்னிங், ஸோ அது மட்டும்தான் இப்போ அவனுக்கு ஞாபகம் இருக்குது. ஸோ அப்படியே உட்காந்துருக்கான். ஸோ உட்காந்துருக்கும் போது தான் கரெக்டாக யூங்கி ஜிமினை கிஸ் பண்ணிட்டு அப்படி வெளியே ஓடி வந்துருப்பான். ஸோ நம்ம யூங்கி தான் அப்படி வேகமாக ஓடி வரான். டியோங் 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 டோ, இங்கே பாரு என்னடா, இங்கே பாரு, நான் ஜிமின் சாரை கிஸ் பண்ணிட்டேன்டா. என்னது, கிஸ் பண்ணியா? அடே, என்னடா பண்ணி வச்சுட்டு வந்திருக்க? சும்மா இருட்டியும், இதெல்லாம் அப்பப்போ குட்டி ரொமான்ஸ் பண்ணாதான் அவங்க நம்ம மேலே விழுவாங்க, புரியுதா? அப்படின்னு சொல்லிட்டு இப்போ யூங்கி தான் ஒரு புக்கை எடுத்து காமிக்கிறான். ஸோ ஜேக்யாங்க இருந்துட்டு பார்க்குறான். என்னது இது? இல்லைடா. என்ன இல்லைடா? இது ஒரு காமிக். என்ன காமிக்ஸ்? இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் காதுக்குள்ளே சொல்கிறான். சொல்லிவிட்டு இப்போது அந்த புக் அப்படியே அவங்ககிட்ட கொடுக்குறான். இந்தா, ஸ்கில்ஸ் எல்லாத்தையுமே டெவலப் பண்ணிக்கோ. ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கோவா? எனக்கு புரியலை, நீ என்ன சொல்ல வர? அட மருமக்கு, இதில் பாரு, இதில் தெரியும், இதில் சொல்லியிருக்காங்க பாரு, இந்த மாதிரியெல்லாம் நீ பண்ணின்னு வச்சுக்கோவேன், கூடிய சீக்கிரம் உன் க்ரஷும் உனக்கு தான். க்ரஷும் எனக்கு தானா? ஏன்டா அதெல்லாம் பற்றி பேசாத, அமைதியாரு. ஏன்டா? இல்லை, இப்போ தான் போகம் சித்திக்கு ஃபோன் பண்ணி கொடுத்தான். அந்த அம்மாவா? அங்கே போகமை தவிர்த்து உன்னை யாருக்கும் நான் கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு பேசுது. ஸோ சாப்பாடு தண்ணி போடாமல் வேலையை தாட்டி விடாமல் அப்படி இருக்க வச்சிருவேன்னு சொல்லுதுடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டியாங் தான். ஸோ அவன் காலில் பேசினது எல்லாத்தையுமே அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி, ஜூங்கிக்கு தான் அவன் வெளியே அவ்வளோ ஜாலியாக வந்துருப்பான். இப்போ அதை கேட்டோடனே அவனுக்கு இன்னொன்று ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகிட்டே இருக்குது. டே நிறுத்து, இப்போ நான் எதை பற்றி பேசிகிட்டு இருந்தேன், அதை மட்டும் பற்றி பேசி இங்கே பாட்டியான் நிமிஷம் நல்லா என்ன பாரு, என் ஐஸை பாரு. இப்போ சொல்லு, உனக்கு அந்த போகமை பிடிச்சிருக்கா, இல்லை உன்னோட க்ரஷான ஜான் ஜங்குக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கேட்குறான். நம்ம டியாங் தான் அப்படியே அவள் ஐஸை பார்த்துட்டு அவள் என்ன பேசணும்னு இப்போ தெரியல. ஸோ அப்படியே ஒரு மாதிரி பிளாங்காக அப்படியே பார்த்துட்ருக்கான் நம்ம யூங்கியை. இப்போ யூங்கி தான் உன் ஐஸை இப்போ க்ளோஸ் பண்ண. க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போது உனக்கு உன் லைஃப்பில் 2 பேர்த்தில் யார் இருந்தால் பெஸ்ட்டுன்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஸோ நம்ம டியாங் அப்படி இந்த ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு அவன் திங்க் பண்ணுறான். ஏன்னா போகம் ஸ்டார்டிங்கில் இருந்து இப்போ முடிவு நடந்தது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்க்குறான்.
ஏன்னா போகம் ஸ்டார்டிங்கில் இவன் கூட இருக்கணும் அப்படிங்கிறக்காக வாசி தான் எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்கான். ஸோ இப்போ இந்த கொஞ்ச நாளாக இவனை அடைஞ்சே தீரணும் அப்படிங்கிறக்காக தான் இவ்வளோ இது பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ இப்போது இந்த சைடு நம்ம ஜேகேவை பற்றி தான் அப்படி யோசிக்கிறான். இப்போது யோசிக்கும்போது ஸோ ஜேகேவை ஸ்டார்டிங்லேருந்து அவன் பண்ணது எல்லாத்தையுமே அவன் யோசித்து பார்க்குறான். பட் நம்ம போகம் கூட இருந்ததை விட நம்ம டியாங்க்கு ஜேகே கூட இருந்தது தான் ரொம்ப ஒரு மாதிரி ப்ளசண்ட்டாக இருக்குது. அவனுக்கு ஜேகேவை பற்றி திங்க் பண்ணும்போது தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். ஸோ இந்த சைடு நம்ம யூங்கி தான், இப்போ நீ திங்க் பண்ணிகிட்ருக்கவங்க முன்னாடி வந்தால் நீ என்ன பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவன் பேசிகிட்டு இருக்கான். ஸோ நம்ம டியாங் தான் நம்ம அப்படியே ஓகே ஐஸை ஓப்பன் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் திங்க் பண்ணிட்டுருக்கான். நம்ம யூங்கி கரெக்டாக இருந்துட்டு ஐஸ் ஓப்பன் பண்ண அப்படிங்கிறான். ஸோ நம்ம டியாங் தான் அப்படியே லைட்டாக ஐஸ் அப்படியே மெதுவாக ஓப்பன் பண்ணுறான். ஓப்பன் பண்ணிவிட்டு அவள் அப்படியே நல்லா முழிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்க்குறான். ஏன்னா யூங்கிக்கு பின்னாடி இருந்து தான் நம்ம ஜங்குக்கு இருந்துட்டு அப்படின்னு நடந்து வரான். எப்படி டியாங் பார்க்குறான். அவனுக்கே ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது. ஏன்னா நான் சொல்லியிருப்பேன் இல்லையா, ஸோ ஜேகேவோட கேபின் வந்துட்டு டியாங்கோட கேபினுக்கு ஆப்போசிட்டாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அவன் அப்படியே பார்த்துட்ருக்கான். டியாங் அப்படி பச்சை கரெக்டாக பார்த்துட்ருக்கான். நம்ம ஜேகேக்கெலாம் அப்படியே ஒரு மாதிரி ஆக்சுவலாக ஜிமின் கிட்ட பேசிவிட்டு அப்படியே கொஞ்சம் வெளியே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் டோர் ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே ஜிமினும் அவனும் வந்துட்டுருக்காங்க. பட் டியாங் கண்ணுக்கு ஜேகே மட்டும்தான் தெரிகிறான். இப்போது ஜேகே இருந்துட்டு அப்படியே நேராக வந்துட்டு இருக்கான். நம்ம டியாங் இருந்துட்டு அப்படியே பார்க்குறான். அவனுக்கு எல்லா இடமுமே அப்படியே பிளாக்காக இருக்கிற மாதிரியும் நம்ம ஜேகே நடந்து வர இடம் மட்டுமே அந்த இடம் மட்டுமே அவனுக்கு ஒரு மாதிரி லைட்டிஷாகவும் அவன் நடந்து வர இடம் மட்டும் அந்த இடத்துல மட்டும் அந்த கார்பெட் விரிப்பாங்கள்ல, ஸோ அது போட்டுட்டு அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப இதாக வர்ற மாதிரி உனக்கு ஃபீல் ஆகுது. என்னதான் அவன் நார்மல் கோட் ஷூட் போட்டிருந்தாலுமே வெட்டிங்க்கு ஒரு கோட் ஷூட் போடுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி அவனுக்கு ஞாபகம் வருது. ஸோ அவன் எதுவுமே பார்க்கல, அதை மட்டும்தான் பார்த்துட்ருக்கான். நம்ம ஜேகே மட்டும்தான் ஃபுல் ஃபோக்கஸ்டாக பார்த்துட்டு இருக்கான். நம்ம ஜேகே இருந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி உடஞ்சி போய் அப்படியே வந்துட்டு இருக்கான். இப்போ அப்படியே நிமிர்ந்து பார்க்குறான். ஸோ நிமிர்ந்து பார்த்தா நம்ம டியாங் தான் அப்படியே பச்சைக்கண் எடுக்காமல் பார்த்துட்ருக்கிறத பார்த்துட்டு இப்போ 2 பேத்துக்குமே அப்படியே ஐ டு ஐ காண்டாக்ட் போயிட்டுருக்கு. ஸோ அந்த ஐ டு ஐ காண்டாக்டில் 2 பேத்துக்கிட்டேயுமே நிறைய லவ் ப்ளஸ் பாஸ்ட் மெமரிஸ், அதுக்கப்புறம் நம்ம ஜேகே இப்போ ஃபீல் பண்ணது, இப்போ டியாங் இருக்கிற கண்டிஷன், இதை எல்லாத்தையுமே 2 பேர்த்தோட ஐஸால் அப்படியே ஷேர் பண்ணிக்கிறாங்க. சைலன்ஸ். ஓகேடா, எப்படி இருக்கு எஃப்எஃப்? ஸோ ஐ திங்க் இதுதான் லாஸ்ட் பார்ட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம் எப்படின்னு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்ட் வேணுமா இல்லை வேணாமா அப்படின்னு சொல்கிறது உங்ககிட்ட தான் இருக்குது. ஸோ இல்லை சிஸ் நிறுத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னிங்கன்னா அவ்வளோதான் இந்த பார்ட்டோட எண்டிங். ஸோ ஸ்பெஷல் வேணால் நான் நெக்ஸ்ட் பார்ட் வேணால் கொடுக்குறேன். ஸோ இல்லை சிஸ் இதை கண்டினியூ பண்ணுங்கள், இது நல்லா இருக்குது, ஸோ கண்டென்ட் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா நான் கண்டினியூ பண்ணுவேன். இல்லை வேணாம் சிஸ் போதும் நிறுத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரினா எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அடுத்த பார்ட் வந்துட்டு நம்ம இந்த இதை அப்படி லுனாட்டிக் ஸ்ட்ரேஞ்சர் வந்துட்டு ஒரு 45 மினிட்ஸ் பக்கம் பேசி நான் அவ்வளோதான் மொத்தமாக சாப்டர் முடிச்சிடுவேன். ஸோ உங்கள் கையில் தான் இருக்குது என்ன வேணுமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேடா, என் ஹார்ட் சொல்லுது நீங்களாம் வேறு சொல்லுவீங்கன்னு. சரி பார்க்கலாம் அப்படின்னு. ஓகேவா? ஓகே, இதுக்கு ஒரு சாங் போட்டால் அப்படி இருக்கும். நீதான் நீதான் நீதாண்டா எனக்குள்ள, நான் தான் நான் தான் நான் தானே உன் போல சத்தியமா நான் சொல்லுறேன்டா, உன் பார்வை தூக்குதடா, பத்திரமா உன்னை பார்த்துக்கிற, உனக்காக வாழ்க்கைய வாழ்ந்த படி கிருக்க, உன் கிருக்கள் எழுத்துல தான் கிருக்க, என்ன நீயும் மாற்றி புட்ட மனசில் இருக்கிற ஆசையத்தான் கிருக்க, நான் உன் மேல காட்டி புட்ட இரு மீன்கள் ஒரு உடையில் தண்ணீரில் தன்னை இருக்க, உன் காதல் என் காவியம் கையோடுதான் கை கோர்க்க, என்ன மறந்த சத்தியமா உன்னில் விழுந்த, என்ன மறந்த சத்தியமா உன்னில் விழுந்த, நீதான் நீதான் நீதாண்டா எனக்கு, நான் தான் நான் தானே
ஸோ பாட்டிக்கிட்ட ஓடிடாதீங்க. சீரியஸாக எனக்கு பாடணுன்னு தோணுச்சு. ஸோ இந்த சாங் கொடுத்தா நல்லாயிருக்குன்னு தோணுச்சு. பட் நான் என்ன நினச்சேன்னா, சொல் 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 அன்பே நீ சொல், நில் 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 போகாதே நில். ஸோ இந்த சாங் கொடுக்கலான்ட்டு இருந்தேன். பட் எனக்கு என்னென்னு தோணுச்சுன்னு தெரியல. ஸோ முகின் ராவ் அவங்க வந்துட்டாங்க திடீர்னு. ஸோ ஓகே என்ஜாய் பண்ணுங்க. எனக்கு சிரிப்பு வருதுங்க, தயவு செஞ்சு சிரிக்க வைக்காதீங்க மாதிரி. சரி ஓகே, எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்ட் வேணுமா இல்லை வேணாமான்னு சொல்லிட்டு கேட்டு சொல்லுங்கள். ஓகே ஓகே. ஸோ இன்னொன்று சொல்ல மாட்டேன். ஸோ ஐஜி லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ டெலகிராம் லிங்க் இருக்குது. ஸோ டெலகிராமில் 500க்கு ஒரு ஸ்பெஷல் இருக்குது. ஸோ அதை நான் இப்போ சொல்ல விரும்பலை. ஸோ சொல்கிறேன். ஓகே. ஐஜியில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்கடா. ஓகே கேண்டீஸ், போயிட்டு வரேன். பாய் அண்ட் குட் நைட். டாடா.